ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் லெசன். நம்ம இந்த வீடியோவில் கட்டி 4 வருடங்களான ஒரு அருமையான 2 BHK வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மெயின் ரோட் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடுங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷனுங்க. கம்மியான பட்ஜெட்டில் வருதுங்க. அதாவது இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூவோட கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இந்த வீட்டை 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நியர்பை ரொம்ப பக்கத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு பேக் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா சுற்றியும் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ராகிறாங்க. உள்ளே என்ட்ரானு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டை சுற்றிலையும் ஒரு 2 பேர் ஃப்ரீயாக போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு வாங்குறவங்க கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணாங்கன்னா வீடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு ஓன் பர்பஸ்க்கு எப்படிலாம் பிளான் பண்ணி கட்டணுமோ அது பேஸ் பண்ணி அந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றியும் பாருங்கள், இதுவும் அவங்களோட இடம் தாங்க. சுற்றியும் ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்கன்னா சைடு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா லான் செட் பண்ணி அருமையாக காமிச்சிருக்காங்க. அதாங்க, இந்த வீடு வாங்குறவங்க ஒரு ஆல்ட்ரு ஒர்க் பண்ணால் போதுங்க, அருமையான வீடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோருங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான காம்பாக்டான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு காம்பாக்டான அருமையான லிவிங் ஹாலுங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா வுட்டட் விண்டோ 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லேருந்தே ஒரு அருமையான காம்பாக்டான கிச்சன் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம கிச்சன் ஏரியாங்க. ஒரு வாஸ்து பிரகாரம் எப்படிலாம் வீடு பிளான் பண்ணி கட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூமுங்க. பூஜை ரூமோட லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே ரைட் சைட்லேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வாங்குறவங்க சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தாங்கன்னா இந்த வீடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. புது வீடு மாதிரிமே சூப்பராக இருக்குங்க. இவங்க யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டியமாக இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு செட்டு மாதிரி காங்கிரீட்லேயே ரெடி பண்ணி மேலே வந்து சீட்டு போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இந்த இதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு அருமையான லான் ஏரியா செட் பண்ணனாலும் ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக லான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மரம்லாம் வச்சுருக்காங்க. தென்னமரம் வச்சு ஒரு சொந்த வீடு எப்படிலாம் கட்டி பின்னாடி ஏரியா விட்டு நான் மரம் வைக்கணும், செடி வைக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க வீடு கட்டி அவங்களுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாருங்கள், சுற்றியும் செடியெலாம் வச்சு இங்கே அவுட் சைடில் பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமத்து ஸ்டைலில் அவுட் சைடில் பாத்ரூம் கொடுக்குற மாதிரியே ஒரு அவுட் சைடில் 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு சுற்றியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அருமையான பிளானில் இந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்குறவங்க இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பில்டிங்கு சைட்லேயும் ஒரு பில்டிங் கட்டணுனாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சுற்றி எனக்கு வந்து லான் செட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க இது. 5.5 சென்ட் லேண்டில் சுற்றி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அருமையான காம்பாக்டான வீடாக கட்டி சூப்பராக இருக்காங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட்டுங்க. பாருங்கள், சுற்றியும் கமர்ஷியல் ஏரியாங்க. சுற்றியும் வீடு இருக்கிற ஒரு அருமையான ஏரியாங்க. மேலேயும் ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. பாருங்கள், மெயின் ரோட் பேஸ். ஆக்சுவலாக மெயின் ரோட் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பக்கத்துலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு அருமையான ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. அப்புறம் இப்போ நம்ம பாருங்கள், உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த காலேஜுக்கு பேக் சைட்லேயே நியர்பை ஏரியாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் சைடில் வாடகைக்கு கட்டி விடணுன்னாலும் விட்டுக்கலாம், அந்தளவுக்கு இடமும் இருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.